அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சோசியலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விடுதலை போராட்டம் பகுதியில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. பாருங்கள், ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வைஸ்ராய் கிட்ட சில கோரிக்கைகளை முன் வைப்பார். ஸோ அந்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கிற மாட்டார். ஸோ அதனால் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஸோ தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா, ராஜாஜி அவங்களுடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்படுதுங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, தாங்களாகவே ஒரு 1000 பேர் வாலண்டியர்ஸாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 1000 பேரையுமே நம்ம கூப்பிட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக 100 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 100 தொண்டர்களுடன் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுது. சரியாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டுல வைப்பாங்க. ஸோ கதையாக தெரிஞ்சுக்கிறணும். மொத்தம் 1000 பேர் வாலண்டியர்ஸ் வந்தாங்க. அதில் 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அடுத்தது எப்போ நடந்தது அப்படின்னா, உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னாலே 1930ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க. 1930 ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28 முடிக்கிறாங்க. அப்போ எங்கேருந்து எங்கே போகிறாங்க, திருச்சியிலேருந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் பகுதிக்கு போகிறாங்க. சரியாங்க. ஸோ எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பார்த்துக்கிறோன்னா, ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும். சரியாங்க. ஸோ அப்போ கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் இருக்கார் பார்த்தீங்களாங்க. ஸோ அவர் தான் இந்த பாடலை இதுக்காகவே குறிப்பிட்டு எழுதியிருந்தார். சரியாங்க. ஸோ இவரை கூட நம்ம காந்திய கவிஞர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அப்போ மொத்தம் 100 பேர் போனாங்களங்க. அதில் எத்தனை பேர் உப்பு சட்டங்களை மீறினார்கள்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கேள்வி. ஸோ 12 தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உப்பு சட்டத்தை மீறி வேதாரண்யத்தில் உப்பை அள்ளுனாங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அதில் மிக முக்கியமானவங்க யார் அப்படின்னா, ராஜாஜிக்கு அப்புறமா டிஎஸ்எஸ் ராஜன் இருந்தார், திருமதி ருக்குமணி லட்சுமிபதி இருந்தாங்க, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம், இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இதில் இந்த திருமதி ருக்மணி லட்சுமிபதி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண்மணி யாருன்னு கேட்பாங்க. அவங்க தான் திருமதி ருக்மணி லட்சுமிபதி. சரிங்களா. ஸோ எல்லாமே ஸ்டோரியாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையானது தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.